பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்புதிய நாளின் காலை வேளையில் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆகவே இக்காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று. நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கத்தின் நடுவிலும் பிரச்சனையின் மத்தியிலும் வியாதி பலவீனத்தின் மத்தியிலும் பல எதிர்மறையான சூழ்நிலை நடுவிலும் ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். கத்தரை மறுதலியாதபடி ஆண்டுடைய நாமத்தை எவ்விடத்திலும் உயர்த்தி காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அதன் பலனாய் கத்தர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை, என் வசனத்தை கை கொண்டாய், ஆகவே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாட்களிலே வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டதே, ஊழியத்திற்கான வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, வேலைக்கான வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, பலவிதமான நன்மைகளுக்கான வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று கவலையோடு காணப்படுகிறீர்களாம். அவரே நமக்காய் வாசல்களை திறக்கிற கர்த்தர், ஒருவராய் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவராய் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற தேவனுமாய் இருக்கிறார். ஆகவே நமக்கு முன்னே இருக்கிற எல்லா தடைகளை தகர்த்து சத்ருவின் கிரியைகளை அகற்றி நமக்கு முன்னே கர்த்தர்தாமே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி நமக்காக வழிகளையும் வாசல்களையும் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாட்களை முறித்து ஒளிவீடத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆகவே காலை வேளையில் உங்கள் பொருளாதாரத்திலேயும் உடைய ஆவிக்குரிய காரியங்களிலேயும் உடைய பூமிக்குரிய நன்மைகளிலேயும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி. ஆகவே பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வாசல்களை திறக்கப் போகிறார். மூடிய கதவுகள் திறக்கும், உங்கள் முன்னிருக்கிற தடைகள் விலகும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆகவே கர்த்தர்தாமே தந்த இவ்வார்த்தையின்படி திறந்த வாசலை தேவன் தாமே உங்களுக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.